அன்பு பிள்ளையே, இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் மகாசக்தியின் பேரருள் உன் வாசலில் வந்து நின்றுவிட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உனக்கு வெறும் ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வரவில்லை. இன்று முதல் உன் வாழ்க்கையில் மகாசக்தி எத்தகு மாற்றங்களை கொண்டு வரப் போகிறது என்பதற்கான தெய்வ வாக்கை உன் அன்னை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் இன்றே பலிக்கப் போகின்றன. அலட்சியம் செய்யாமல் உன் வாராகி அன்னை சொல்லும் இந்த ரகசியங்களை முழுமையாக கேள். நீ எதற்கெல்லாம் ஏங்கி தவித்தாயோ, எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று பல இரவுகள் கண்ணீர் சிந்தி வேண்டினாயோ, அத்தனையையும் உன் சொந்த கைகளாலேயே நீ சாதித்து முடிக்கும் ஆற்றலை நான் வழங்கப் போகின்றேன். என் செல்லமே, நீ செய்யும் வேலையிலோ அல்லது நீ புதிதாக தொடங்கியுள்ள ஒரு காரியத்திலோ யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நீ காணப்போகிறாய். அந்த வெற்றி கோட்டை நீ தொட்டு வெற்றி முழக்கமிடும் வரை உன் வாராகி நான் உன் நிழலாக, உன் மூச்சாக உன்னோடு இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னால் முடியாது என்று, உனக்கு இது தேவையில்லாத வேலை என்றும் உன்னை எள்ளி நகையாடலாம். அவர்கள் பேச்சை கேட்டு உன் மீது உனக்கே ஒருபோதும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது. உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட பெரிய தெய்வம் இந்த அகிலத்தில் எதுவுமே இல்லை. மற்றவர்களுக்கு நல்வழி காட்டத் தெரியாதவர்கள் அடுத்தவர்கள் உயரத்தில் ஏறுவதை பார்த்தால் அதை எப்படியாவது இழுத்து மூடத் துடிப்பார்கள். அடுத்தவர்களின் வீணான விஷம் போன்ற பேச்சுக்களுக்கு நீ செவி கொடுத்தால் உனக்கான பொன்னான காலத்தை நீயே பாழாக்குகிறாய் என்று பொருள். உண்மையில் ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் ஒரு பொழுதும் உன்னிடத்தில் நின்று கொண்டு உன் குறைகளை மட்டும் கேட்டு ரசித்து கொண்டிருக்க மாட்டான். மாறாக உனக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டுத்தான் உன்னிடம் பேசவே செய்வான். ஆனால் யார் ஒருவர் உன் கதைகளை எல்லாம் கேட்டுவிட்டு உன் பலவீனங்கள் எல்லாவற்றையும் துருவி துருவி விசாரித்துவிட்டு சரி நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி இழுத்தடித்தார்களோ, என் பிள்ளையே, நிச்சயமாக அவர்கள் மனதில் தூய்மையான எண்ணங்கள் இல்லை என்பதை நீ இப்போதே புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு ஒரு விசித்திரமான ஆசை இருந்தது என்பதனையும், அதனை அவர்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லி சிரித்து உன்னை வேடிக்கை பொருளாக மாற்ற நினைத்தார்கள் என்பதையும் நீ அந்த நொடியே உணர வேண்டும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று குழம்பி தவிப்பதற்கு பதிலாக யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்பதில் மட்டும் நீ இரும்பை போல உறுதியாக இருந்துவிடு. இந்த உலகத்தில் எவன் ஒருவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் கடமையை செய்கிறானோ அவனை வீழ்த்தும் சக்தி எந்த கொம்பனுக்கும் கிடையாது. எத்தனை பெரிய துரோகத்தை ஒருவன் உனக்கு செய்தாலும் நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் அது உனக்கு ஒரு சாதாரண தூசியாக தோன்றும். உன் மனதை அது கஷ்டப்படுத்தாது என் தங்கமே. எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் உன் பலவீனத்தையோ உன் கண்ணீரையோ காட்டாதே. கண்ணீர் என்பது உன் மனதின் பாரம். ஆனால் அதை தவறான மனிதர்களுக்கு முன்னால் கொட்டும்போது அது உனக்கு தோல்வியையும் அவமானத்தையும் தேடித்தரும். உனக்கு துன்பம் வரும்போது அதை அடுத்தவர்கள் ஒரு நாடக காட்சியை போலத்தான் வேடிக்கை பார்ப்பார்கள். நீ எப்போது மற்றவர்கள் முன்னால் உன் வேதனையை மறைத்து சிரிக்க பழகுகிறாயோ அப்போதே நீ எதையும் சாதிக்கும் மகா சக்தியை பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம். அடுத்தவர்களின் கண்களுக்கு உன் கண்ணீர் ஒரு சாதாரண நீர்த்துளி. உனக்குத்தான் அது வாழ்க்கை, உனக்குத்தான் அது தீராத கஷ்டம். மற்றவர்களுக்கு அதுவெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு என்பதை புரிந்து கொண்டு சோர்ந்து உட்காருவதை இன்றே நிறுத்திவிடு.
உன்னால் தாங்க முடியாத பாரங்கள் இருந்தால் உன் வாராகி தாயிடம் வந்து கொட்டிவிடு. உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கி சுக்கு நூறாக்குவே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்களை நினைத்து நீயே உன்னை தரம் தாழ்த்திக் கொள்ளாதே. நாம் ஏன் இப்படி ஏமாந்து போனோம்? மற்றவர்கள் முன்னிலையில் நாம் ஏன் இத்தனை இழிவுகளை சந்தித்தோம்? நாம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்திருந்தால் நம் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடந்திருக்காதோ என்கிற எண்ணம் உனக்குள் வந்து உன் மீதே உனக்கு ஒரு கசப்பை ஏற்படுத்தும். என் பிள்ளையே, கடந்த காலத்தை பற்றி புலம்பி ஒரு பயனும் இல்லை. நீ இப்போது ஞானம் பெற்றுவிட்டாய் அல்லவா? அதுவே எனக்கு போதும். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது தரிசு நிலமாக கிடைக்கும் உன் வாழ்க்கையை செழிக்க வைக்க உன் அன்னை நான் வந்துவிட்டேன். ஒரு விவசாயி எப்படி தன் நிலத்தை கலப்பையால் ஆழமாக உழுது அதில் மண்டிருக்கும் வேண்டாத முச்செடிகளை நீக்கி பக்குவப்படுத்துவானோ, அதேபோல உன் வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற உறவுகளையும் தீராத கவலைகளையும் என் கலப்பையால் வேரோடு புடுங்கி எறிவேன். கஷ்டங்கள் என்பது எல்லோர் வாழ்விலும் கடந்து போகும் மேகங்கள்தான். அதை கண்டு அஞ்சி ஓடாமல் ஒரு சிங்கத்தை போல நிமிர்ந்து நின்று எதிர்கொள்ள பழகு. அதனால்தான் நான் உனக்கு வெறும் ஆறுதல் சொல்லி உன்னை ஒரு மூலையில் முடக்கி வைக்க விரும்பவில்லை. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, வாழ்க்கை ஒரு நாளும் அடுத்தவர்களின் ஆதிக்கத்துக்குள் சென்றுவிடக்கூடாது. உன் மகிழ்ச்சியையும் உன் துயரத்தையும் தீர்மானிக்கும் உரிமையை இன்னொரு மனிதனுக்கு நீ கொடுத்தால் நீ அவனுக்கு ஆயுள் கைதியாகி விடுவாய். லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒருவேளை உனக்கு அபரிவிதமான செல்வம் வந்துவிட்டால் அதை நினைத்து நீ அதிகமாக தலைகணம் கொள்ளாதே. அதேபோல் தாங்க முடியாத சோதனைகள் வந்துவிட்டது என்றால் அதை நினைத்து அதிகமாக வாடி போய்விடாதே. எது நடந்தாலும் என் வாராகி பார்த்து கொள்வாள். இது எல்லாம் என் மேன்மைக்கே என்பதனை ஆழமாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நீ சரியாக எதிர்கொண்டு வருவாயானால் நிச்சயமாக இந்த வாராகியினுடைய முழுமையான பாதுகாப்பும் பேரருளும் என்றுமே உன்னோடு நிலைத்து நிற்கும். உன் வாராகி அன்னை ஒருபொழுதும் என் பிள்ளைக்கு தர வேண்டியதை தராமல் இருந்தது கிடையாது. உன் தகுதிக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற நற்பலன்களை நான் சர்வ நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லாவற்றையும் இந்த வாராகி நான் அடியோடு மாற்றப் போகிறேன். என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ தனிமையில் அமர்ந்து கதறியது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை போராட்டங்கள்? நான் செய்த தவறு என்ன என்று நீ என்னிடம் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் என் இதயத்தில் தைத்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் ஒரு தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் அது விலை மதிப்பற்ற ஆபரணமாக முடியும். உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றவே நான் இதை செய்தேன். இப்போது நீ புடம் போடப்பட்ட தங்கமாக மாறிவிட்டாய். இனி உனக்கு சோதனைகள் இல்லை, சாதனைகள் மட்டும்தான். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் பின்வாங்காதே. உன் நாவில் நான் வாக்குறுதியாக இருப்பேன், உன் செயலில் நான் வெற்றியாக இருப்பேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு உறுதியான முடிவிலும் என் உலக்கையின் சத்தம் எதிரொலிக்கும். உன் வெற்றியை கண்டு உன்னை எதிர்த்தவர்கள் வியந்து நிற்பார்கள். அப்படி ஒரு உன்னதமான நிலைக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு உன் கடமையை தொடங்கு. உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் ஒவ்வொன்றாக தீரும். தீர்க்க முடியாத கடன் தொல்லைகள் சூரியனை கண்ட பனி போல மெல்ல மறையும். தீராத பிணிகள் அண்டாமல் உன்னை என் கவசம் எந்நேரமும் காக்கும். நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு முதன்மையான மரியாதை கிடைக்கும்படி நான் வழி செய்வேன்.
என் வாக்கு ஒருபோதும் மாறாது. உன் உள்ளத்தில் நான் நிரந்தரமாக குடியிருக்கிறேன் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே. நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும், நீ காட்டும் ஒவ்வொரு கருணையும் உன்னை மென்மேலும் புகழின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும். மற்றவர்களுக்கு உதவி செய், ஆனால் யாரிடமும் கைமாறு எதிர்பார்க்காதே. உன் தர்மம் உன்னை தலை காக்கும். என் அருள் உன்னை வழிநடத்தும். இந்த வாராகியின் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் இருக்கும். உனக்கு எதிராக எந்த தீய சக்தியும் வேலை செய்யாது. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ மகா பலத்துடன் இருக்கிறாய். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு பொற்கால அத்தியாயம் தொடங்குகிறது. உன்னுடைய கவலைகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன். என்னுடைய அருளாசியை உனக்கு முழுமையாக வழங்கிவிட்டேன். மனதார என்னை நினைத்து உன் காரியத்தில் இறங்கு. வெற்றி உன் இருப்பிடத்தை தேடி வரும். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி அம்மனுடைய பேருருள் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளை உன் வாழ்வின் வேதமாக எடுத்துக்கொள். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய். இதுவரை நீ கண்ணீரை விதைத்தாய். இப்போது பேரின்பத்தை அறுவடை செய்யும் மங்கள காலம் வந்துவிட்டது. உன் எதிரிகள் உன்னை பார்த்து நடுங்கும் காலம் இது. உனக்கு சேர வேண்டிய உரிமைகள், உனக்கு சேர வேண்டிய கௌரவம் அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் முன்னால் நடக்கிறேன். நீ எதற்கும் அஞ்சாமல் என் பின்னால் வா. உன் பாதையில் இருக்கும் முட்களை என் பாதங்களால் மிதித்து உனக்கு மலர்பாதையாக மாற்றித் தருகிறேன். பயம் கொள்ளாதே. உன் அன்னை நான் மகா சக்தியாக உனக்குள்ளே உரைகிறேன். இந்த உலகமே உனக்கு எதிராக திரண்டாலும் என் ஒரு பார்வை உன்னை காக்கப் போதும். வெற்றி நமதே, வெற்றி நமதே. என் செல்ல பிள்ளையே, இனி உன் வாழ்வில் எல்லாம் மங்களமாகவே நடக்கும். உன் அன்னை நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன். கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் இல்லத்து வாசலில் என் உலக்கை காவல் இருக்கிறது. உன் வயல்வெளியில் என் கலப்பை உழுது கொண்டிருக்கிறது. உனக்கு ஏது குறை, உனக்கு ஏது கவலை? நிச்சயமாக உனது வாழ்வில் நல்லதுதான் நடக்கும். இனி உன் வீட்டில் நிம்மதி நிலைக்கும். உன் சந்ததி செழிக்கும். இருண்ட இரவுக்கு பின் விடியல் வருவது எப்படி உண்மையோ அப்படி உன் கஷ்டங்களுக்கு பின் இந்த வாராகியின் பேரருள் உன் வாழ்வை உருள செய்வது சத்தியம். உன் இதய துடிப்பு ஒவ்வொன்றிலும் வாராகி என்ற நாமம் ஒலிக்கட்டும். பயம் உன்னை பார்த்து கதறி ஓடட்டும். நீ தொடும் மணலும் தங்கமாக மாறட்டும். நீ குடிக்கும் நீரும் அமுதமாக மாறட்டும். உனக்கு எதிராக எரியப்படும் கற்கள் எல்லாம் உன் அரியணையின் படிக்கற்களாக மாறட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன். மகா சக்தியாக உனக்குள் வீற்றிருக்கிறேன். இனி உன் வாழ்வில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் வெற்றி கொடி அகிலம் எங்கும் பறக்கட்டும். என் அன்பு மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எந்நாளும் நலம் பெற்று வாழ்வாய். உன் வாராகி அன்னை நான் உன்னை காக்கிறேன், வழிநடத்துகிறேன், வெல்ல வைக்கிறேன். சத்தியம், இது சத்தியம். என் அருள்மலை உன்மீது பொழியட்டும். இப்போதே தொடங்கு உன் புதிய வாழ்வை. பழைய குப்பைகளை மனதை விட்டு எரிந்துவிட்டு ஒரு புதிய மனிதனாக உருவிடு. உன் கண்கள் ஒளியுடன் இருக்கட்டும். உன் இதயம் உறுதியுடன் இருக்கட்டும். உனக்கான ராஜ்யம் காத்திருக்கிறது. அதை கைப்பற்ற வேண்டியது உன் கடமை. அதற்கான சத்தியத்தை தருவது என் பொறுப்பு. நாம் இணைந்து புதிய சரித்திரம் படைப்போம். உன் பெயர் காலத்தால் அழியாமல் நிலைக்கட்டும். என் பிள்ளையே, உன் மீது நான் கொண்ட அன்பு என்றும் குறையாது. நீ வீழ்ந்த போதெல்லாம் தூக்கி நிறுத்தியது நான். இனி நீ பறக்கப் போகிறாய். அந்த காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் இதோடு முடிந்துவிட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உன் கதறலை கேட்டு ஓடோடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, இந்த நிமிடம் முதல் உன் கவலைகளை என்னிடம் கொடுத்துவிடு. இன்று நான் உனக்கு தருவது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல.
உன் அன்னை நான் தரும் சத்திய வாக்கு. இதுவரை எத்தனையோ போராட்டங்களை நீ சந்தித்து விட்டாய். இந்த வாராகி அம்மனை நான் வணங்குகிறேனே, எனக்கு எப்போது விடிவு காலம் பிறக்கும் என்று நீ ஏங்கிய நாட்கள் எனக்கு தெரியும். இதோ உன் வாழ்க்கையில் நான் யார் என்பதை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் என் ஆக்ரோஷமான வெற்றியை நீ கண்கூட பார்ப்பாய். உன் வாராகி அன்னை உன் கையை பிடித்துவிட்ட பிறகு உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. நீ எப்பேற்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதிலிருந்து உன்னை தூக்கிவிட இந்த தாய் தயாராக இருக்கிறேன். என் கையில் இருக்கும் உலக்கையால் உன் கவலையையும் உன்னை வாட்டும் வறுமையையும் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை என்னும் நிலத்தை என் கலப்பையால் உழுது அதில் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் விளையச் செய்ய போகிறேன். இது உன் அன்னை நான் உனக்கு கொடுக்கும் உறுதி. இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்களிலிருந்து வர நான் விடமாட்டேன். என் தங்கமே, உன்னை மனதார நோகடித்தவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. அவர்களுக்கு இந்த வாராகி அன்னை ஏற்கனவே பல எச்சரிக்கைகளை தந்துவிட்டேன். என் பிள்ளையான உனக்கு தீங்கு நினைப்பவர்கள் என் சக்தியை உணர்ந்து உன்னை விட்டு தானாகவே விலகி போவார்கள். ஒருவேளை என் எச்சரிக்கையையும் மீறி அவர்கள் உனக்கு தொல்லை கொடுத்தால் இந்த வாராகியின் ஆட்டம் அவர்களின் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் சீக்கிரமே உணருவார்கள். உன் எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நிம்மதியாக உறங்கு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே. எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள். யார் ஒருவர் இந்த வாராகியினுடைய வாக்கினை கேட்ட பிறகும் இந்த வாராகி கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை என்ற ஒன்று நிச்சயம். அந்த தண்டனையை உன் வாராகி அம்மா நானே என் கைகளினால் நிறைவேற்றி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு ஒருபொழுதும் காரணமாகி விடக்கூடாது. உன்னிடத்தில் கையேந்தி வந்து யாரேனும் நின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னாலான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வம் சில நேரம் இது போன்ற ரூபங்களில் வந்து உன்னை சோதிப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இல்லாத ஒன்றை தேடி அலையவும் கூடாது. என் தங்கமே, உனக்கு கொடுக்கின்ற அளவுக்கு தெய்வம் தந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இது போன்ற ரூபங்களில் உன்னை தேடி வருவார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து போய்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இந்த வாராகி என்று தருகின்ற சக்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் குழந்தைக்கு மன மகிழ்ச்சியினை கொடுக்கும். என் பிள்ளை, நீ ஒருவேளை இப்படி நினைக்கலாம், என்ன தெரியுமா அம்மா, நீ வாக்குகளை தருகின்றாய், ஆனால் வாழ்க்கையில் இது எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம். என் தங்கமே, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது தெரியுமா என் குழந்தை? உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் பொழுது, உன்னுடைய முயற்சியானது உச்சத்தை தொடும் பொழுது, உனக்கு உன் வாழ்க்கையின் மீது இந்த வாராகியின் மீதும் நம்பிக்கை வரும் பொழுது, அந்த நேரத்தில் அம்மா சொல்லுகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எத்தனை நாள் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த சில விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றாய். கஷ்டங்களை மட்டும்தான் நினைத்து பார்க்கின்றாய். ஒரு நாள் நீ கடந்து வந்த பாதையில் அனுபவித்த சந்தோஷங்களை நினைத்து பார்க்க விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கஷ்டம் மட்டும்தான் உன் கண்முன்னால் நிற்கின்றது. அதுதான் உன்னை இத்தனை நாட்களும் அடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த சில சந்தோஷங்களை நினைத்து விட்டாலே இப்பொழுது இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன்.
உனக்கென்று யாரும் இல்லை என்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள். இனிமேல் இந்த வாராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி செல்ல போகின்ற நேரம் வந்துவிட்டது. யாருக்கு என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாருமில்லை என்று நினைக்கின்றார்கள். இனிமேல் தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டு உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட பயப்பட போகின்றார்கள். என் தங்கமே, நான் ஒருத்தி இங்கு இருப்பதை உணராமல் நான் இத்தனை தவறுகளையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இனி இது போன்ற தவறுகளை செய்வதற்கு அவர்களுக்கு தைரியம் அத்தனை எளிதாக வந்துவிடாது. தெய்வம் என்ற ஒன்றை வணங்கிவிட்டால் மட்டும் போதுமா? திருநீரை நெற்றி நிறைய அள்ளி பூசிவிட்டால் மட்டும் போதுமா? தெய்வம் என்றால் என்னவென்று உணர்ந்து தானே வணங்க வேண்டும். மனதில் எந்தவித கள்ள கபடமும் இல்லாமல், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், யார் வாழ்க்கையையும் கெடுக்காமல், யார் சாபத்துக்கும் ஆளாகாமல், மற்றவர்களுடைய புன்னகைக்கு காரணமாகவும் மற்றவர்களுடைய கண்ணீருக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றவர்கள் மட்டும்தானே தெய்வத்தை வணங்க முடியும். நானும் வணங்குகின்றேன் என்று சொல்லித் திரிந்தால் மட்டும் போதுமா? அப்படி இருந்துவிட்டால் தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிடுமா? என் தங்கமே, என் பிள்ளை, நீ இது போன்று நல்ல பிள்ளையாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளை பெற்று கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்துவிடாதே. நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை. உன்னுடைய வழித்தடங்களில் இருந்து ஒரு துளி அளவும் நீ தடுமாற சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை தடுமாறி செல்ல வைப்பதற்கு பலர் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை, இதிலெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக அடைந்துவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். வாராகி தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த தாயானவளை உணரத் தொடங்கி இருக்கின்ற நேரத்தில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆழ் மனதிலிருந்து வர வேண்டும். எதையும் மேலோட்டமாக பார்க்காதே. அதனுடைய ஆழம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை செய்யத் தொடங்கு. எல்லோரும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகத்தான் சொல்வார்கள் என்று எண்ணிவிட முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற உலகம் என்பதை எப்பொழுதும் தெளிவாக புரிந்துகொள். யார் சொல்வதையும் கண்மூடித்தனமாக என் பிள்ளை நீ நம்பிவிடாதே. என் தங்கமே, நீ நம்புவதனால்தான் என்னவோ உன்னை எளிதாக ஏமாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கின்றது. யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த விட்டு விடாதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நாள் வந்துவிட்டது என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். நல்லது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். எந்த விஷயத்தின் மேல் ஏதும் சந்தேகப்படாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என் பிள்ளை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. இந்த வாராகி என்றைக்கும் உன்னோடு உன்னை அரவணைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன். என் கரம் பற்றி இருக்கின்ற நீ நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய். தோற்று போவது போல ஒரு மாயம் தோற்றம் ஏற்படுமே தவிர உன்னை ஒருபொழுதும் நான் வாழ்க்கையில் வீழ்ந்துவிட விடமாட்டேன் என்பதனை மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்காகத்தான் மாறும் என்பதை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டால் போதும். மாற்றங்களை தருபவள் இந்த வாராகி நான் அல்லவா? என் பிள்ளை, அதை பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இருந்துவிட்டால் போதும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனி என்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை விட்டு விலகிச் செல்லாது. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும். யாரையும் நம்ப வேண்டாம். யார் வார்த்தைகளையும் நீ உன் மனதுக்கு எடுத்து செல்ல வேண்டாம். உன் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நடந்து வா. இந்த வாராகியும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, கலங்காதே. இந்த வாராகி உன்னோடு இருக்கும் வரை எதற்கும் அஞ்சாதே. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு புது நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். உன்னை சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகளை இந்த தாய் சுட்டரிப்பேன். உன் பொறுமைக்கும் நேர்மைக்கும் உரிய பலனை நீ அடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இருள் விலகி உன் வாழ்வில் ஒளி பிறக்கப் போகிறது. வேண்டியவை அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் காட்டும் பாதையில் தடம் மாறாமல் நடந்து வா. உன் வெற்றியை உலகம் வியந்து பார்க்கும். எந்நாளும் உன் கருணையும் பாதுகாப்பும் உனக்கு அரணாக இருக்கும்.
பயம் தவிர்த்து நிம்மதியாக இரு. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் வாராகியே போற்றி.